ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பார்படாஸ் செடியை நம்ம வந்து க்ரோ பேக்லேருந்து பிளாஸ்டிக் போன்சை பாட்டுக்கு மாற்ற போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த பார்படாஸ் செடி நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், ஒர்க் பண்ணி நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஸோ அதான் இப்போது அந்த க்ரோ பேக்லேருந்து எடுத்து நம்ம வந்து இப்போது ரீபாட் பண்ண போகிறோம். ஸோ ரூட் எல்லாம் ஃபுல்லாக அந்த க்ரோ பேக்கில் ஃபுல்லாக இருந்துச்சு. சாயிலே அந்தளவுக்கு இல்லை, இவ்வளோ ரூட் இருக்குது. ஸோ நம்ம கொஞ்சம் ரூட்டு மெச்சூர்ட் ரூட் எல்லாமே வந்து கட் பண்ணிக்கிட்டோம். நம்ம மண்ணிலேருந்து எடுத்து வாஷ் பண்ணிக்கிட்டோம். ஸோ வாஷ் பண்ணால் நமக்கு ரூட்டெல்லாம் டேமேஜ் ஆகாமல் ஒரு நல்ல இதில் கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக ரூட்டை வந்து கட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுக்க வேண்டாம் பிளான்ட்டுக்கு. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து இந்த நிறைய பெரிய பெரிய ரூட்டெல்லாம் கட் பண்ணிட்டோம், பார்த்தா தெரியும். ஸோ கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபங்கிசைடு வந்து அப்ளை பண்ணிட்டோம். ப்ளூ கலராக இருக்கிறது எல்லாமே அந்த பவுடர், ஃபங்கிசைடு பவுடரு. ஸோ அதை அப்ளை பண்ணால் ரூட் அந்த இடத்துல அழுகி போகாமல் இருக்கும். ஸோ காஞ்சும் போகாமல் இருக்கும். புதுசாக புது ரூட்டிங் வர்றதுக்கும் வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ அதுக்காக பிளான்ட்டோட கேருக்காக நம்ம அதை அப்ளை பண்ணுறோம். அது நல்ல ஒரு ரிசல்ட்டு. ஸோ இந்த பாட்டில் தான் நம்ம வந்து வைக்க போகிறோம், பிளாஸ்டிக் பாட்டு. ஸோ நான் கொஞ்சமாக கொக்கோ பிட் சிப்ஸ் வந்து நான் போட்டிருக்கேன். ஏன் அப்படின்னா, இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்குது, ட்ரைனேஜ் ஹோல்ஸில். ஸோ இந்த வழியாக ட்ரெயின் ஆயிரும். இருந்தாலும் இந்த சைடில் பார்த்திங்கன்னா பெரிய ஹோல்ஸாக இருக்குது. ஸோ அதை வந்து கவர் பண்ணுறதுக்காக நம்ம வந்து இந்த கொக்கோ சிப்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வாட்டர் படும்போது அப்படியே அந்த இடத்துல ஸ்டேபிளாக இறுக்கி நின்றுக்கும். ஸோ வாட்டர் மட்டும் வெளியே போகும், அதுக்காக தான். ஸோ நம்ம வந்து இப்போது அந்த ஒயர் யூஸ் பண்ணிக்கிட்டோம் 4 சைடு. இது வெர்மி கம்போஸ்ட்டு. வெர்மி கம்போஸ்ட்டில் தான் நான் நட்டு வைக்க போகிறேன் இந்த டைமு. ஸோ நம்ம கார்டன்லேருந்து கிடைக்கிற வெர்மி கம்போஸ்ட்டு கவுடங்கு, அது வந்து வெர்மி கம்போஸ்ட் ஆகி நமக்கு கிடைக்கும். ஸோ நல்ல மென்யூரு, நல்ல ஹெல்த்தியாக இருக்கும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். வாட்டர் வந்து ஊற்றினோடனே ட்ரைனேஜ் ஹோல் வழியாக வெளியே வந்துடும். ஸோ இந்த சாயில் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது கூட வந்து ரெட் சாயில், கொஞ்சம் சாண்டு கொஞ்சம் கலந்துருக்கு, அதில் மணல் கலந்துருக்கு. ஸோ ரெட் சாயிலு, மணல், வெர்மி கம்போஸ்ட்டு, இது 3ம் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் இது கூட. இப்போது இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ வெர்மி கம்போஸ்ட் நம்ம யூஸ் பண்ணனால வெயிட்டு கம்மியாக இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும், ஈஸியாக ரூட் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அதனால் நான் நம்ம ஃபார்ம்லேருந்து கிடைக்கிற வெர்மி கம்போஸ்ட்டே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இது கூட நம்ம கார்டன் சாயில், நம்ம கார்டனில் ரெட் சாயில், இது வந்து கோட் வேஸ்ட்டு. கோட் வேஸ்ட் வந்து நான் ஒரு லிட்டில் அமௌண்ட் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ரொம்பவும் போடக்கூடாது, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது நல்ல ட்ரையான கோட் வேஸ்ட்டு. ஸோ ரொம்ப போட்டோன்னா பிளான்ட்டுக்கு வந்து ஓவர் ஹீட் ஆகி இலையெல்லாம் பழுத்து காயறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஒரு கொஞ்சம் அமௌண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது, கோட் வேஸ்ட்டு. இப்போ நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு இந்த போன்சாயை. நம்ம அந்த ஓவல் ஷேப்பில் ஒரு 3/4 மண் அதை ஃபில் பண்ணிவிட்டு கொஞ்சம் மேலே நம்ம வந்து வைக்கிறோம். ஸோ அப்படி வைக்கும்போது நிறையா வந்து அதுக்கு சாயிலோட ஸ்பேஸ் கிடைக்கும், நல்லா ரூட் வந்து ட்ராவல் ஆகும். ஸோ நம்ம கரெக்டாக அந்த ஓவல் ஷேப் பாட்டில் கொஞ்சம் கார்னர் பண்ணி நம்ம வச்சுக்கலாம், மிடில் வைக்காமல் கொஞ்சம் லைட்டாக கார்னர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அப்படி வைக்கும்போது நமக்கு லுக்கு நல்லா கிடைக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ ரூட்டு கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகும். இந்த சைடு பார்த்திங்கன்னா, இப்போ ரைட் சைடு இருக்குது அப்படின்னா, ரைட் சைடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரூட் அதிகமாக இருக்குது. ஸோ லெஃப்ட் சைடு வந்து கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் தள்ளி இப்படி அந்த சைஸ் படி நம்ம வச்சுக்கலாம். ஸோ அது நல்லா வளர்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம வெளியே வந்து ட்ரைனேஜ் ஹோல் வழியாக வந்து இந்த கம்பி வந்து நம்ம எடுத்திருக்கோம், போன்சாய் வயரே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வச்சு நம்ம கட்டிக்கிட்டோம். பிளான்ட் எங்கேயும் அசையாமல் காற்றுக்கு ஆடாமல் இருக்கணும், அப்போ தான் வந்து ரூட்டு பிடிக்கும். அப்படி ஆடிடுச்சு அப்படின்னா ரூட்டு பிடிக்கிறதுல வந்து கொஞ்சம் அந்த ரூட்டெல்லாம் வந்து ரொம்ப மெல்லிஸாக இருக்கனால கட் ஆயிரும். ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி வந்து டிக் பண்ணிக்கணும் எப்போவுமே. அப்போ தான் வந்து நம்ம போடுற சாயில் வந்து இந்த ரூட்டுக்கு இடையிலலாம் கேப் இல்லாமல் போகும். அப்போ தான் வந்து அந்த ரூட்டில் பழைய மண்ணில் எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். ஸோ அதனால் கேப்பெல்லாம் ஃபில் பண்ணிடணும், நல்லா டைட் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி அமுத்தி விட்டோம்னா அந்த பிளான்ட் வந்து அப்படியே அந்த பாட்டில் வந்து ஸ்டேபிளாக நிற்கும். ஸோ எந்த பக்கம் ஆடாமல் இருக்கும், ரூட்டு சீக்கிரம் ஸ்ப்ரெட் ஆகும். இதுக்கப்புறம் நம்ம வந்து இருக்கிற எல்லா லீஃபையும் வந்து டீஃபோலியேட் பண்ணிடணும். புது பட்டை மட்டும் விட்டுட்டு எல்லாமே டீஃபோலியேட் பண்ணிடணும். நம்ம டீஃபோலியேட் பண்ணதுக்கப்புறம் ஷேடில் தான் இருக்கணும் இந்த பிளான்ட்டு.
புது ஸ்பவுட் வர வரைக்கும் ஷேடில் வச்சுருந்தா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வாட்டர் கண்டென்ட் எல்லாமே லீஃப் இருந்தால் லீஃப் எடுத்துக்கும். ஸோ அதனால் வந்து காற்றுக்கு ஆடாமல் இருக்கிறதுக்காகவும் டீஃபோலியேட் பண்ணுறோம். எப்படிலாம் டீஃபோலியேட் பண்ணலாம் அப்படிங்கிற பற்றின வீடியோ வந்து நம்ம சேனல்லே இருக்கும், நீங்கள் போய் பார்த்துக்கலாம். நம்ம இப்போ வந்து இது ஃபுல்லாக வாட்டர் பண்ணிடுறோம். வாட்டர் பண்ணதுக்கப்புறம் நான் டீஃபோலியேட் பண்ணிடுவேன். ஸோ வீடியோக்காக நான் அப்படியே விட்டுருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.